ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே பாருங்கள் என்னோடய கத்தாழை மரத்தை. இது வந்து முதல்ல நல்லா இருந்தது. வீட்டுக்குள்ளே வச்சுருந்த நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்து வெயில் படாததில் கத்தாழை தடியெல்லாம் இப்படி ஆச்சுது. அதனால் இப்போ இதை நான் முதலிருந்து மண்ணெல்லாம் ஒழுங்காக செய்து முதலிருந்து நாட்டப்போகிறேன். வாங்க முதலிருந்து நாட்டுவோம். கத்தாழை மரத்தை வெளியில் வேரோடு எடுத்து பிறகு மண்ணெல்லாம் நல்லா கிண்டி போட்டு அதை திரும்ப நாட்டப்போகிறேன். வாங்க. இப்போ நான் மரத்தை வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள், வெளியில் எடுத்து வச்சு இப்போ மண்ணெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு பாருங்கள், வெளியில் எடுத்து வச்சுட்டு மண்ணை எடுத்து வெளியில் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மண்ணையும் வெளியில் எடுத்து நம்ம மண்ணெல்லாம் பாருங்கள் காஞ்சி போயிருக்கு. மண்ணெல்லாம் இப்போ நல்லா ஒவ்வொன்றா உதுத்தி போட்டு பிறகு போட்டு கத்தாழை மரத்தை நாட்டுவேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் எடுத்து போடுறேன். நல்லா காஞ்சி போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அரைவாசிக்கு மண் போட்டுட்டேன். இப்போ மரத்தை வைப்போம். மரத்தை வச்சு மிச்ச மண்ணை போடுவோம். நான் பாருங்கள் மரத்தை வைக்கிறேன். கத்தாழையை முடிஞ்ச அளவுக்கு வெயில் பட மாதிரியே வைங்க. ஏன்னா வெயில் இல்லாட்டி மரம் பாருங்கள் இப்படித்தான் நான் அந்த பச்சை இல்லாமல் வெள்ளை மாதிரி வருது. முடிஞ்ச அளவுக்கு வெயிலுக்குள்ளே வைங்க. நான் வீட்டுக்குள்ளே வெப்பம் பண்ணி வச்சதுனா இப்படி ஆனது. நீங்கள் வந்து வெயிலில் போடுற மாதிரி வைங்க. அப்படி இல்லாட்டி வீட்டுக்குள்ளே வைக்கிறேன்னாலும் கொஞ்சம் வச்சுட்டு பகலில் ஒரு மணித்தெல்லாம் வெயிலில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து உள்ளுக்குள்ளே வைங்க. பாருங்கள், நான் மிச்ச மண்ணையும் நிரப்புறேன். அதை நிரப்பிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கத்தாழை வெயில் படுற மாதிரியே வைங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வைக்க ஆசைண்டா ஒரு மணித்தேலமாவது பகல் டைமில் கொஞ்சம் வெயில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வைங்க. ஏன்னா வெயில் இல்லாட்டி மரம் இப்படித்தான் ஆகும். பாருங்கள், வெள்ளையாக பச்சை இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.